Hello everyone, your path to success starts here. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஜங்ஷன்ஸ். இந்த கன்ஜங்ஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா கனெக்டர்ஸ் ஆர் லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது ரெண்டு வேர்ட்ஸையோ இல்லை ரெண்டு சென்டென்சஸையோ கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதை லிங்கிங் வேர்ட்ஸ் ஆர் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கன்ஜங்ஷன்ஸ். இந்த கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா there are three types of conjunctions. They are coordinating conjunctions, subordinating conjunctions and correlative conjunctions. First type coordinating conjunctions அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Coordinating conjunctions are the words which link two words or two sentences that independently make sense. அதாவது ரெண்டு வார்த்தைகளையோ இல்லை ரெண்டு வாக்கியங்களையோ கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியது தான் கன்ஜங்ஷன்ஸ்னு பார்த்தோம். இந்த ரெண்டு வாக்கியங்களும் இண்டிபெண்ட்டாக பொருள் கொடுக்கும் அப்படின்னாக்கா அதை கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியது தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இண்டிபெண்ட்டாக அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயின் கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னா அதில் ஒரு ஃபைனைட் வேர்பாவது கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போது கிளாஸில் டூ டைப்ஸ் இருக்குது. என்னென்னா மெயின் கிளாஸ்னு ஒன்று, சபார்டினேட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மெயின் கிளாஸை தான் நம்ம இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரமாக இருக்கும், எதையும் சாராமல் தனியாக நின்று பொருள் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த சென்டென்ஸ். அதுவே டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கும் தான், பட் இருந்தாலும் அந்த சென்டென்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதினோம்னா பொருள் முழுமை அடையாமல் இருக்கும். ஸோ அது வேறு ஒரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த சென்டென்ஸை நம்ம டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது எந்த ஒரு சென்டென்ஸில் ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸை கம்பைன் பண்ணுறோமோ, அதாவது ரெண்டு மெயின் கிளாஸை கம்பைன் பண்ணும்போது நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டுக்கு பேர் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை ஃபேன் பாய்ஸ்ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா F for A for and, N for nor, B for but, O for or and otherwise, Y for yet and S for so and still. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், அதாவது ரெண்டு மெயின் கிளாஸஸை கம்பைன் பண்ணும் போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் இந்த வேர்ட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், I rang up but he did not speak to me. இதில் பட் அப்படின்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு கிளாஸஸையும் பாருங்களேன். I rang up அப்படின்றத நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். இந்த சென்டென்ஸோட சேர்ந்தும் வரலாம், இது இல்லை தனியாகவும் வந்தாலும் இது முழுமையான பொருள் கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ், அதாவது இண்டிபெண்ட் கிளாஸ், எதையும் சார்ந்து இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இல்லை இது. அடுத்தது இது பாருங்களேன், he did not speak to me. இதை மட்டும் கூட நம்மளால் தனியாக எடுத்து எழுத முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸை கம்பைன் பண்ணும்போது நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டருக்கு பேர் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், she ran fast and won the game. இங்கே and அப்படின்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்களேன், ரெண்டுமே இண்டிபெண்ட் கிளாஸ் தான். பாருங்கள், she ran fast, she won the game இல்லைங்களா? ஸோ ரெண்டுமே இண்டிபெண்ட் கிளாஸ் தான். ஸோ நடுவில் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் and அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். தேர்ட் ஒன், finish your work or you will not be sent home. ஸோ finish your work அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், வேலையை சீக்கிரம் முடி அப்படின்றாங்க. ஆர் அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இல்லைங்களா? அடுத்தது இன்னொரு மெயின் கிளாஸ் இருக்குது பாருங்கள், you will not be sent home. நீ வீட்டுக்கு அனுப்பப்பட மாட்டாய் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங் இல்லைங்களா? அப்போது இது இந்த கிளாஸோட சேர்ந்தும் வரலாம், இல்லை தனியாக வந்தாலும் இது சென்சிபிளாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு நடுவில் நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். he is rich for he is hard working. ஸோ he is rich நம்மளால் தனியாக எழுத முடியும், he is hard working அப்படிங்கிறதையும் எடுத்து நம்மளால் தனியாக எழுத முடியும், சென்சிபிளாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஃபிஃப்த் ஒன், the child was ill so he was admitted in the hospital. the child was ill இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அதாவது ஒரு மெயின் கிளாஸ். then he was admitted in the hospital இதுவும் ஒரு மெயின் கிளாஸ் இல்லைங்களா? so we are using the coordinating conjunction here. so next, subordinating conjunction.
கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இணைக்கும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு சபார்டினேட் கிளாஸையும் ஒரு மெயின் கிளாஸையும் இணைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடியது தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பொதுவாக சபார்டினேட் கிளாஸோட பிகினிங்கில் தான் வரும். சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன? அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து கூடவே வரக்கூடிய வேறு ஒரு கிளாஸை சார்ந்து தான் இந்த கிளாஸோடைய பொருள் வந்து முழுமையடையும். சரிங்களா? இப்போது சபார்டினேட் கிளாஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். when, though, although, even though, since, until, till, as, unless, whereas, while, in case, as long as, because, so that, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ subordinating conjunction is used to connect a subordinate class with a main class. ஏன் சபார்டினேட் கிளாஸையும் மெயின் கிளாஸையும் இது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, சபார்டினேட் கிளாஸ் தனியாக நின்னா பொருள் கொடுக்காது. ஸோ மெயின் கிளாஸ் கூட வந்தால் தான் அது சென்சிபிளாக இருக்குன்றதுனால இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இந்த மெயின் கிளாஸோட இணைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சென்டென்சஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், unless you work hard you cannot secure good marks. இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்களேன். unless you work hard அப்படின்னும் போது நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற வரைக்கும், நீ கடினமாக உழைக்கிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பொருள் வந்து முழுமை அடையலை. அப்போ எப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பொருள் முழுமை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ cannot செக்யூர் குட் மார்க்ஸ் அப்படின்ற இந்த வாக்கியம் இதோட சேரும் போது தான் இதனுடைய பொருள் வந்து முழுமை அடையும் இல்லைங்களா. ஸோ இந்த unless அப்படின்ற subordinating conjunction helps this subordinate class to connect with this main class, right? You cannot secure good marks. இதை நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். இது வந்து ஒரு மெயின் கிளாஸ், இதை நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். பட் unless you work hard நம்மளால தனியாக எடுத்து எழுத முடியாது. So this is a subordinate class and this is the main class, right? So இங்கே subordinating conjunction is used in the beginning of the subordinate class. Next, though he is poor he is honest. இப்போ though he is poor அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? அவன் பூராக இருந்தாலும், அவன் ஏழையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது இருந்தாலும் அப்படின்னு முடியுது. ஸோ பொருள் வந்து முழுமை அடையலை. அப்போ எப்போ இந்த கிளாஸோடைய பொருள் முழுமை அடையும்? he is honest, அவன் நேர்மையாக இருக்கிறான் அப்படின்ற அந்த மெயின் கிளாஸ் வரும்போது தான் இந்த சபார்டினேட் கிளாஸோடைய பொருள் வந்து முழுமை அடையும் இல்லைங்களா. ஸோ அப்போ he is honest அப்படிங்கிறது மெயின் கிளாஸு, though he is poor அப்படிங்கிறது சபார்டினேட் கிளாஸ். ஸோ சபார்டினேட் கிளாஸோட பிகினிங்கில் வரக்கூடியது தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். Then third one, I will return home after sunset. இங்கே I will return home அப்படிங்கிறது நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். இட் இஸ் அ மெயின் கிளாஸ். ஆஃப்டர் சன்செட், சன்செட்டுக்கு அப்புறம் அப்படின்றாங்க. ஸோ அங்கே பொருள் முழுமை அடையலை. ஸோ அப்போ இந்த கிளாஸோடு சேர்ந்து வரும்போது தான் சென்சிபிளாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே ஆஃப்டர் அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஃபோர்த் ஒன், as he is very weak he is not able to walk fast. இதில் பாருங்கள், as he is very weak, அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே as அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அதோட நிறுத்திட்டா பொருள் முழுமை அடையலை இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸ் வந்தால் தான் இந்த சபார்டினேட் கிளாஸோடைய பொருள் வந்து முழுமை பெறும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், he is not able to walk fast. அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவனால் வேகமாக நடக்க முடியல அப்படின்றாங்க. அப்போ he is not able to walk fast அப்படிங்கிறது நம்மளால் தனியாக எழுத முடியும். இது ஒரு மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ this is a subordinate class whereas this is a main class. Then last one பாருங்க, my uncle entered my house while I was doing my homework. இதில் எது மெயின் கிளாஸ்ன்னு பாருங்களேன். my uncle entered my house, இது நம்ம தனியாக சொல்லலாம், பொருள் முழுமை பெறுது இல்லைங்களா. அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ். while I was doing my homework சொல்லி பாருங்களேன், நான் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கும் போது அப்படின்றாங்க. அப்போது ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கும் போதுன்னும் போது அந்த சென்டென்ஸை நம்மளால் தனியாக எழுத முடியாது, பொருள் முழுமை அடையலை. ஸோ இது சபார்டினேட் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸ் இந்த மெயின் கிளாஸோட கம்பைன் பண்ணும்போது தான் இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் சென்ஸ், ரைட். ஸோ ஹியர் சபார்டினேட் கிளாஸோட பிகினிங்கில் வந்திருக்கிறது while அப்படின்ற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு த தேர்ட் டைப் இஸ் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ரிலேட்டிவ் அப்படின்னாலே ரெண்டு வேர்ட்ஸு சேர்ந்து வர்றது. ஓகே, பேராக தான் வரும் இந்த கன்ஜங்ஷன்ஸ், தனி ஒரு வேர்டாக வராது. ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு வந்துருச்சுன்னா கூடவே அந்த சென்டென்ஸில் இன்னொரு பார்ட்டில் கண்டிப்பாக இன்னொரு வேர்டும் சேர்ந்து வரும். ஸோ ஆல்வேஸ் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் கம்ஸ் இன் பேர். ஓகே, எக்ஸாம்பிள்
எய்தர் ஆர், எய்தர் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர் அப்படின்றது அந்த சென்டென்ஸில் வரணும். நெய்தர் நார் அதே மாதிரி. ஸோ எய்தர் ஆர்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லும் போது நம்ம எய்தர் ஆர் யூஸ் பண்ணுவோம். நெய்தர் நார் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது வி யூஸ் நெய்தர் நார். ஸோ இந்த வேர்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேர்டும் வரணும். ஸோ இதெல்லாம் பேராக தான் வரும் இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம். அதனால தான் இதை வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. நாட் ஒன்லி அப்படின்ற வேர்டு ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அது கூடவே என்ன வரணும் பின்னாடி, பட் ஆல்சோன்ற வேர்டு சேர்ந்தே வரணும். ஸோ தீஸ் டூ ஆர் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். தென் போத் அண்ட். போத் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே அண்ட் வரணும். ஏன்னா போத் அப்படின்றத எங்கே யூஸ் பண்ணுவோம், ஏதோ ரெண்டு பொருளை சொல்லும் போது தான் நம்ம போத்துன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் அண்ட் அப்படின்ற வேர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ போத் அண்ட். சச் தட், சச் வரும்போது தட் வரணும். நோ சூனர் தேன், நோ சூனர்ன்ற வேர்டு வரும்போது கண்டிப்பாக தேன் வரணும். ரேதர் தேன். வெதர் ஆர், வெதர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர் அப்படின்றது வரணும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ சென்டென்சஸில் பாருங்கள். ஷி ஏட் நாட் ஒன்லி சாக்லேட் பட் ஆல்சோ தி ஐஸ்கிரீம். ஸோ நாட் ஒன்லி பட் ஆல்சோ வந்திருக்குங்களா? அவ சாக்லேட் மட்டும் சாப்பிடல, ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. ஸோ நாட் ஒன்லி வந்துச்சுன்னா கூடவே என்ன வரணும், பட் ஆல்சோ அப்படின்ற வேர்டு வரணும். ஸோ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். யூ கேன் ஹாவ் நெய்தர் கேக் நார் ஐஸ்கிரீம். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அதாவது யூ கேன் ஹாவ் நெய்தர் கேக் அப்படின்னா நீ கேக்கும் சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீமும் சாப்பிடக்கூடாது, இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு சொல்லும் போது தான் நம்ம நெய்தர் நார் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். நீ கேக்கு இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எய்தர் ஆர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெய்தர் நார் அப்படிங்கிறது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். No sooner did the teacher enter the class than the boys stood up. ஸோ இங்கே no sooner வந்துச்சுன்னா than அப்படின்றது சேர்ந்தே வரணும். சரிங்களா? No sooner did the teacher enter the class than the boys stood up. Then she said that she likes both the chocolates and the cake. ஸோ both வந்துச்சுன்னா and அப்படின்றதும் கண்டிப்பாக வரணும். சரிங்களா? ஸோ இது நமக்கு டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது நமக்கு டெட் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஜங்ஷனை கொடுத்துருவாங்க, இன்னொரு கன்ஜங்ஷன் வந்து fill in the blanks மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த வேர்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸில் ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு வேர்டை நமக்கு ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த எக்ஸசைஸை பாருங்கள். அரவிந்த் டேஷ் அருண் ஆர் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அரவிந்த் அண்ட் அருண், அரவிந்தும் அருணும் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இங்கே அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன் தான் இங்கே ஆப்டாக இருக்கும். செகண்ட் ஒன், டேஷ் இட் வாஸ் கிளவுடி வி டிசைடட் டு டேக் அன் அம்ப்ரெல்லா. இப்போ இங்கே என்ன வேர்டு ஆப்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ். ஆஸ் இட் வாஸ் கிளவுடி வி டிசைடட் டு டேக் அன் அம்ப்ரெல்லா. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ காண்ட் ஹாவ் தீஸ் ஃப்ரூட்ஸ் டேஷ் தே ஆர் ரைப். ஸோ இங்கே யூ காண்ட் ஹாவ் தீஸ் ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. யூ காண்ட் ஹாவ் தீஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். அடுத்தது பாருங்களேன், டேஷ் தே ஆர் ரைப், அது ரைப் ஆகிற வரைக்கும் அப்படின்ற மீனிங்கில் தான் இங்கே வரணும் இல்லைங்களா? அப்போது இங்கே அன்டில், அது பழுக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட முடியாது, அது பழுக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே அன்டில் தே ஆர் ரைப் அப்படிங்கிறது சபார்டினேட் கிளாஸ், ரைட்? தென் ஃபோர்த் ஒன், ஐ டோன்ட் நோ டேஷ் ஐ கேன் அஃபோர்ட் டு பை எ நியூ ட்ரெஸ் ஆர் நாட். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. என்ன எனக்கு தெரியாது? வெதர் ஐ கேன் அஃபோர்ட் டு பை எ நியூ ட்ரெஸ் ஆர் நாட், என்னால் நியூ ட்ரெஸ் வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஸோ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம், வெதர் அப்படின்ற வேர்டு வரும்போது ஆர் வரணும்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த சென்டென்ஸில் இங்கே ஆர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? வெதர். இன்னொன்று எய்தர் வந்தாலும் ஆர் வரணும்னு பார்த்தோம். பட் இந்த சென்டென்ஸில் இங்கே எய்தர் போட்டாக்கா சென்சிபிளாக இருக்காது இல்லைங்களா? ஸோ சென்டென்ஸோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, தென் டெட் எக்ஸாமுக்கு வேறு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் கன்ஜங்ஷன் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஃபார், அண்ட், நார், பட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிற சென்டென்சஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த கைண்ட் ஆஃப் கன்ஜங்ஷன் யூஸ்ட் இன் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதை வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு எழுதணும். தென் when, though, all those, even though, since, while இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் கன்ஜங்ஷன் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். தென் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்லேயும் அப்படி கொஸ்டின் கேட்கலாம். இந்த வேர்ட்ஸை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் கன்ஜங்ஷன் அப்படின்னு கேட்டால் we can write the option கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இல்லை இந்த வேர்டு கொடுத்துட்டு இந்த வேர்டில் நம்ம fill in the blanks மாதிரி கேட்கலாம். ஒரு வேர்டு கொடுத்துட்டு இன்னொரு வேர்டு என்ன வரணும் அப்படின்றதையும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஜங்ஷன்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Catch you later with another interesting topic. Until then, stay tuned. This is your English Guru Dakshayani signing off. Thank you.